தாங்க முடியாத இழப்பீடு சார். அதாவது 2 பையன் 3 பையன் வச்சுருந்தாலும் பரவாயில்ல சார். ஒரே பையன் ஒரே பொண்ணு, மருமக மாசமாக இருக்குது, பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கும் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை. இப்போ தான் வீடு கொஞ்சம் வேலை பார்த்து ஆல்ட்ரு பண்ணி, முதல்ல காலனி வீடாக இருந்துச்சு, டேப்பர் காலனியாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ ஆள் தட்டி விட்டு வீடு வேலை பார்த்துட்டு கல்யாண கடன் வீட்டு கடன் எல்லாம். இப்போ பையன் வச்சா அவன் தானே எல்லாம் பார்த்தானே. அப்போ நம்மளை குடும்பமாக எல்லாம் வாடகை வீடு அது இதுன்னு சொல்லி மாதம் 21 ரூபா 22 ரூபா பக்கம் செலவு வரும், குடும்பத்தில் வரும். காலையில் நல்லா தான் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நீட்டாக பண்ணிட்டு நல்லா போகிறேன் வர்றேன். சாயங்காலம் அந்த மாதிரி எங்களுக்கு அது தாங்கக்கூடிய மனநிலைமை மேலே இல்லை. ஏன்னா பையன் வந்து ஒரு வேறு மாதிரி தப்பாக வழியாக போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு போனவனை விட்டுறலாம். நல்ல ஒழுக்கமான பையன். இந்த ஏரியா கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்லா டைப்பான பையன். அதனால் ஜீரணிக்க முடியாத ஒரு தாய் தப்பனை நல்லபடியாக வச்சுக்கிடுன்னு நினச்ச பையன். பண்ட தங்கச்சியும் நல்லா படித்து ஒரு வேலைக்கு நல்லா தாட்டணும்னு நினைக்கிறேங்க. வீட்டுக்காரமும் நல்லா பார்க்கணும். இல்லை ஃபேமிலியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய பையன். ஒரு கருத்தாளி வீட்டில் இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும்? அதோட மனநிலைமை வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? அதான் சார் எங்களுக்கு ஒரு மனம் வந்து பெரிய ஒரு பாரம். இப்போ இந்த பாரு, இப்போ 2 பேரும் உடம்பு சரியில்லை. பையன் இருந்தால் அவ்வளோ கூட்டிகிட்டு போவேன். இந்த நாங்கள் ஒத்தையாக போய்ட்டு ஒத்தையாக வர மாதிரி இருக்குது. ஒரு பையன் இருந்தால் இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல சார். அதேமாதிரி இப்போ இந்த பையனுக்கு அவன் இருந்தால் தான் நம்ம எல்லா செலவும் அவன் பார்த்துக்குவான். குடும்பத்தில் எனக்கு அப்புறம் வந்து அவன் தான் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். இப்போ அவன் இல்லாதனால எனக்கு பேர் ஒரு இழப்பாகி போச்சு.